அமைச்சர் ஏவா வேலு புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இதில் ரஜினிகாந்த் பங்கேற்று பேசினார். ரஜினிகாந்த் பேசியதில் ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, ஸ்கூலில் பழைய மாணவர்களை சமாளிப்பது சாதாரண காரியம் கிடையாது. புது மாணவர்களை ஈஸியாக சமாளிச்சிடலாம். அந்த பழைய மாணவர்களும் நல்ல ரேங்க் வாங்கினவங்க வெளியேற மறுக்கிறாங்க, அதே இடத்துல இருக்காங்க என்று அமைச்சர் துரைமுருகனை அரசியல் ரீதியாக சுட்டி காட்டி பேசியதை முதலமைச்சர் ஸ்டாலினும் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார். இதை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று பார்த்துவிடும். ரஜினிகாந்த் பேசுறதை வச்சு பார்க்கும்போது, அவர் பழைய மாணவர்கள் கட்சியிலே இருந்துகிட்டு புதிய மாணவர்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டு ஸ்டாலினும் ரசிக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன நோக்கத்துல சொல்றாருன்னா, புதிய மாணவர்களுக்கு இடம் கொடுக்கணும், அதாவது புதிய இளம் தலைமுறைக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்றத அவர் மீன் பண்றாரு. இவருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறதுனால இவரும் சிரிக்கிறாரு. அததான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இளம் தலைமுறைகளுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களை தலைமை பொறுப்புல உட்கார வைக்கணும் அப்படின்றத ஸ்டாலின் நினைக்கிறாரு அப்படின்றத நம்மளுக்கு தோணுது. உண்மையிலே அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா அவர் நேரடியாக துரைமுருகன் அவர்களை தான் விமர்சித்து பேசியிருக்கிறார். ஒரு விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு அரசாங்கத்திற்கு மூத்த அமைச்சர்கள் தான் சிறந்த வழிகாட்டியாகவும் சிறந்த உதாரணமாகவும் மூத்த அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. மூத்த அமைச்சர்கள் இருக்கும்போது தான் ஒரு அரசாங்கம் சீரோடும் சிறப்பாகவும் செயல்படும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ரஜினிகாந்த் மூத்த அமைச்சர்களை வெளியே போகாம அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பாணியில பேசுவதை, அதை ஸ்டாலின் சிரிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் மூத்த அமைச்சர்கள் தான் அரசாங்கத்தை சரியாக வழிநடத்துவார்கள். நியூ ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் ரெண்டு டாபிக்ல பேசியிருக்காரு. நியூ ஸ்டூடெண்ட்டை கூட சமாளிச்சலாம், ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன வார்த்தைக்காக நம்ம ஸ்டாலின் சிரிச்சிருக்காரு. அதை கொஞ்சம் ஏற்றுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் அரசியல் வாய்ப்பு கொடுக்கறது நம்ம ஸ்டாலின் விரும்புகிறாரு. அதையும் ஒரு கருத்தாக ஏற்றுக்கலாம். அதே மாதிரி தமிழக அரசுக்கு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழக அரசும் முன்னேற்றம் அடையும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த புத்தக வெளியீட்டிலால சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது மறைமுகமாக திமுகவை தாக்கிற மாதிரி தான் இருக்குது. தொடர்ச்சியாக அந்த வாரிசு அரசியல், பழைய அரசியல்வாதிகள் வெளியேறது இல்லை, தொடர்ச்சியாக அவங்க குடும்பம் அப்படி தொடர்ச்சியாக வாரிசு அரசியலை மையப்படுத்தி தான் திமுக வளருதுன்னு இன்டைரக்டாக தாக்கின மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா படித்தவங்க அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. புதிதாக இருக்கிற படித்தவர்கள் அரசியலுக்கு வரணுன்ற வாய்ப்பு திமுகவில் தட்டி பறிக்கப்படுது. அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றதா நான் பார்க்குறேன். மூத்த பள்ளி மாணவர்கள் ரேங்க் எடுத்தும் ஸ்கூலை விட்டு போக மறுக்கிற மாதிரி, அரசியல் மூத்த தலைவர்கள் நல்ல பதவியில இருந்தும் வெளியில போக மறுக்கிறாங்க. இதனால என்ன போல இளைஞர்கள் அரசியல் வர்றதுக்கு ஒரு தடையா இருக்கு. அவங்க மூத்த தலைவர் வழி விட்டு இருந்தா நாங்க அரசியல் மக்களுக்கு சேவை செய்வோம். ரஜினி சார் சொன்னது நாங்க வரவேற்கிறோம். இது ஒரு நல்ல கருத்து. தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கான ஆதிக்கம்னு பாத்தீங்கன்னா இளைஞர்னு சொல்றாங்க, இளைஞர் முன்னெடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா திமுகவை பொறுத்தவரையும் இளைஞர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு தான் இதுல இருந்து தெரியுது. இது ஒரு சரியான கருத்தா தான் நாங்க பாக்குறோம். இது ஒரு மாற்றம் ஏற்படணும். இப்போ உள்ள சமுதாயத்துல, இப்போ உள்ள ஒரு அரசியல்ல அனைத்து கட்சியிலுமே பாத்தீங்கன்னா இளைஞர் சமுதாயம் வரணும். புதிய மாணவர்கள் அந்த பழைய கிளாஸ்ல இது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது பழைய மாணவர்கள் இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அது மாதிரி அரசியல்ல பழைய தலைவர்கள்லாம் என்ன சொல்றது, புதிய வரவங்களுக்கு இடம் கொடுத்தாங்கன்னா அது புது சிந்தனைகள், புது திட்டங்கள்னு சொல்லிட்டு வருங்கால சமுதாயத்துக்கு நல்லா இருக்கும். அருமையான விஷயம்தான். அதனால மூத்த தலைவர்கள்லாம் இதுல கொஞ்சம் யோசிக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.